ஹலோங்க, அனைவருக்கும் வணக்கம். இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய டெய்லி ரொட்டீன் விளாக் தாங்க. சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி உங்களோட வெயிட் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, அப்படியே ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை அப்படியே நம்ம வீடியோவிலையும் வந்து ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க. நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது எஸ்டர்டே நைட் எடுத்தது. நைட்டு வந்து இட்லிக்கு ரைஸ் சோக் பண்ணி வச்சுருந்தேன். அப்போவே பணியாரத்துக்கும் வந்து ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். பணியாரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 500 கிராம் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். நம்ம நார்மலாக பொங்கலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பச்சரிசி, 200 கிராம் இட்லி அரிசி, 50 கிராம் உளுந்து, 2 டீஸ்பூன் வெந்தயம், இதையும் சேர்த்து ஊற வச்சுட்டு நல்லா நைட் ஃபுல்லாக ஊறிடுச்சு. காலையில் அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி ஊற வச்சாச்சுங்க. நார்மலாக அரிசிக்கு இட்லிக்கு அரைக்கிற மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கோங்க. உப்பு போட்டு கலந்து வச்சுருங்க, நல்லா புளிச்சிரும். நெக்ஸ்ட் டே வந்து ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு வச்சாச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நாள் மாவு அரைச்சி வச்சுட்டேன். இது நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தாங்க பண்ணியிருந்தேன். நான் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் கொஞ்சம் வெயிட் ஏறி இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் கேட்குறாங்க, எப்படி நீங்கள் உங்களோட வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மெயின்டைன் பண்ணுற அளவுக்குலாம் நான் வந்து டயட்லாம் ஒன்றும் ஃபாலோ பண்ண மாட்டேங்க. மேரேஜுக்கு முன்னாடி இதை விட கொஞ்சம் ஒல்லியாக தான் இருப்பேன். ஏன்னா அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்கு போவேன், சாப்பிட்றது கூட எனக்கு டைமே கிடைக்காது. ஸோ டியூட்டி போயிட்டேன் அப்படின்ட்டா சாப்பிட மாட்டேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம். ஸோ அதுவே வந்து அடித்து பிடிச்சி சாப்பிட்டுட்டு கிடைக்கிற டைமில் தான் சாப்பிடுவேன். டீயை குடிச்சிட்டே வந்து போயிடும். சில நேரங்களில் நைட் ஷிஃப்ட்லாம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நைட்டில் 4 o'clock ஒரு டீயை குடிச்சிட்டு அடுத்து அப்படியே வேலைகள் ஸ்டார்ட் பண்ணுறது, அந்த மாதிரி தான் எனக்கு போயிட்டுருக்கும். ஸோ பெருசாக வந்து டயட்லாம் கிடையாது. ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் வெயிட் கொஞ்சம் இப்போ முன்னாடி பிஃபோர் மேரேஜ்க்கு முன்னாடிக்கும் இப்போக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது என்னோடய ஃபஸ்ட்டு பையன், அவன் வயிற்றில் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் வந்து அதிகமாக இருந்தேன். அவன் பிறந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபீட் பண்ணுவோம் இல்லையா, அந்த கேப்லலாம் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பித்தேன். ஃபீடிங் பண்ணாலே நம்ம வெயிட்லாம் வந்து குறையும். ஸோ அப்போ குறைய ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறம் அவன் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லானேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தர்ஷுக்குட்டி வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது சேம் வெயிட் கொஞ்சம் கூடனேன். அதுக்கப்புறம் வந்து இங்கெல்லாம் வந்துட்டு தர்ஷன் வந்து நாங்கள் தான் இங்கே பார்த்துக்கிட்டோம். அவன் இங்கே தான் பிறந்தான், யூஎஸில் தான் பிறந்தான். அதனால வந்து அவனை வந்து டேக் கேர் பண்ணணும் இல்லையா. ஸோ நைட்டும் நான் தான் பார்த்துப்பேன், பகல் ஃபுல்லாக நான் தான் பார்த்துப்பேன். ஸோ அதனாலேயே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வெயிட்டெல்லாம் வந்து ரொம்ப போடலை. ஏன்னா வந்து தூக்கம் இல்லாமல் போயிடும். அம்மா இருந்தாங்க இல்லை யாராவது கூட இருந்தாங்க அப்படின்னா பார்த்துப்பாங்க. ஸோ அப்போ வந்து யாருமே இல்லை, நானாக தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனால். ஸோ அப்போயுமே பார்த்திங்க எனக்கு அப்படின்னா வெயிட்லாம் போடலை, நார்மலாக இருக்க மாதிரி தான் இருந்தேன். ஸோ சாப்பாடும் பார்த்திங்க அப்படின்னா நான் பெருசாக சாப்பிட மாட்டேன். 2 தோசை, 2 சப்பாத்தி இல்லை ரைஸு, அந்த மாதிரி தான் ஏதாவது எடுத்துப்பேன். டீ இருந்துச்சுன்னா வேறு எதுவுமே எனக்கு தேடாது. ஸோ டீயை குடிச்சே கூட ஊட்டிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் நான். டீ ஓவராக குடிக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் நான் மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா அந்த டீயோ காஃபியோ குடிச்சிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு சில நேரங்களில் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை கூட மறந்துடுவேன். அப்படியே வந்து வேலைகள் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஒன்று என்ன அப்படின்னா, என்னோடய வெயிட் அப்படியே மெயின்டைன் ஆகுது அப்படின்னா, நான் வந்து மோஸ்ட்லி ஆஃப்டர்நூன் வந்து தூங்க மாட்டேன். சாப்பிட்ட உடனேவும் தூங்க மாட்டேன். ஆஃப்டர்நூன் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தர்ஷனை தூங்க வச்சுட்டோம் அப்படின்னா நான் வந்துட்டு ஏதாவது வேலைகள் இருக்கும், வீட்டுக்குள்ளேயே தான் வேலைகள் பார்த்துட்ருக்குறோம். இப்போ வெளியில் நம்ம எங்கேயாவது வேலைக்கு போனோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுக்கும் வேலை பார்க்குறதுக்கும் கரெக்டாக இருக்கும். வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு ஸோ அதனால் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்து தூக்கம் தான் வரும். அப்படி இல்லைன்னா உட்காந்துட்ருக்கணும் அப்படிங்கிற சோம்பேறித்தனம் தான் வரும். இதுக்காகவே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒன்று வீடியோ எடிட் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா வீடை எதையாவது ஒன்று எடுத்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அந்த மாதிரி மைண்ட் செட்டு. சில பேர் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டைம் கிடைக்கணும் அப்படின்னு நினப்பாங்க. ஆனால் நான் வந்து என்ன அப்படின்னா எல்லாத்தையும் வீடியோவில் ஷேர் பண்ண முடியாது. சில பேர் இண்டிவிஜுவலாக என்கிட்ட கேட்டனால, ஃப்ரீ டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன மாதிரி இருப்பீங்க, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் வருது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ இவங்களை ஸ்கூலுக்கு இப்போ தான் வந்து ஹர்ஷன் வந்து ஸ்கூலுக்கு போகிறான் இல்லையா. ஸோ மார்னிங் போயிட்டு ஈவினிங் வரான். முன்னாடியெல்லாம் வந்து 11 o'clock போவான், 3 o'clock வருவான், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ எங்களோட டைமிங் எல்லாம் டோட்டலாக வந்து மாறி இருந்துச்சு. இப்போ மார்னிங்கே எந்திரிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நிறைய சேஞ்சஸ் ஆஃப்டர் அவங்க குழந்தைங்க வளர வந்து எல்லாமே மாறிட்டே வருது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதுக்காக நான் இப்போயும் திரும்ப சொல்கிறேன், எந்த டயட்டும் நான் ஃபாலோ பண்ணலைங்க. சாப்பிட்றது இப்படி தான். வேலை வந்து ஏதாவது வேலைகள் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். க்ளீன் பண்ணுறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறது, பேண்ட்ரி ஆர்கனைஸ் பண்ணுறது, அப்புறமா வந்து எல்லாத்தையும் துடைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பார்த்துட்டே தான் இருப்பேன்.
ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றி பசங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு 10 நாள் வந்து இங்கே லீவு. 10 நாளாக எவ்வளோ நாள்னே தெரியல. ரொம்ப நாள் லீவ் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடே அப்புறம் நியூ இயர் வரைக்குமே லீவு தான். நியூ இயர் முடிஞ்சு ஒரு 2 டேஸ் லீவுன்னு நினைக்கிறேன். எனக்கு அக்யூரேட்டாக வந்து டேட் தெரியலைங்க. ஸோ லீவு, அதனால் வந்து எல்லாம் வந்து எங்கடா போய் விளையாடுறதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு இப்படி தான் மாற்றி மாற்றி விளையாடிட்டு இருக்கிறாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுத்துட்டு லஞ்சுக்கு வந்து பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ கிறிஸ்மஸ் அப்படின்னா எல்லார் வீட்லேயும் பிரியாணி இருக்கும். ஸோ எங்கள் வீட்லேயும் வந்து சரி அன்றைக்கி பண்ண முடியல, நெக்ஸ்ட் டே பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிரியாணி தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். வீட்டை பாருங்களேன், வீட்டுக்குள்ளே வீடு கட்டி வச்சுருக்கிறானுங்க. இதுதான் ஸோ வீட்டுக்குள்ளேயே வந்து நாங்களும் வீடு கட்டுறோன்னு சொல்லிட்டு ஏதோ வந்து முட்டு கொடுத்து வச்சு கட்டிகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே நீங்கள் விளையாடிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பிட வச்சு பாலையும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு தோசையும் ஊற்றிட்டுருக்கிறேன். என்னோடய வீட்டுக்காரர் வந்து பிரியாணி பண்ணு அப்படின்ட்டாரு. ஸோ அதனால தான் வந்து பிரியாணி பண்ண போகிறேங்க. ஆனால் பிரியாணி பண்ணி எனக்கு வெறுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் வந்து ரச சாதம் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கும். ஸோ கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த மாதிரி அப்படியே கொடுத்துருவேங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மட்டனை வேக வச்சுக்கலாம். குக்கரில் மட்டனை போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து அப்படியே வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீ டைமில் வந்து டிவியெல்லாம் பார்ப்பீங்களா? என்ன மாதிரி பார்ப்பீங்க? என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு. எனக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா, நெட்ஃப்ளிக்ஸில் நிறைய சீரீஸ் இருக்கும் இல்லையா, நான் த்ரில்லர் சீரீஸ் ரொம்ப பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. அதுதான் வந்து சம்டைம்ஸ் கேட்டு கூட பார்த்துருப்பேன். ஸோ எந்த மாதிரி சீரீஸ்லாம் வந்திருக்கு, எது நல்லாயிருக்கும், அந்த மாதிரி எனக்கு பார்க்குறதுக்கு பிடிக்குங்க. ஒரு சில பேருக்கு ஒரு சில மாதிரி. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஃப்ரீ டைம் கிடச்சிருச்சு அப்படின்னா, குழந்தைங்களாம் இல்லை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னா, நான் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் சீரீஸ் தாங்க பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா ஏதாவது நியூ மூவிஸ் வந்துச்சு அப்படின்னா அதை பார்ப்பேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பிரியாணிக்கு எண்ணெய் வந்து 200 ml விட்டுருக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.25 கிலோ வந்து பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் மெஷர்மெண்ட் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறேன். நிறைய வீடியோஸில் வந்து பிரியாணி ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதனால் டீட்டெயில்டாக நான் போடலை, அப்பப்போ வந்து நான் சொல்லிக்கிறேன். வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். பிரியாணிக்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க. சீக்கிரமாக வெங்காயம் வந்து நல்லா வதங்கினா தான் பிரியாணிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். எனக்கு கேட்டிங்க அப்படின்னா மற்ற மெனுவை விட எனக்கு இந்த பிரியாணி வந்து சீக்கிரமாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து சீக்கிரமாகவும் வேலை முடிஞ்சிடும், ஈஸியாகவும் பண்ணுற மாதிரி இருக்கும், டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கும். எனக்கு பிரியாணி ஈஸியாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். முன்னாடிலாம் வந்து பிரியாணி பண்ணுறதுக்கு ரொம்ப பயப்படுவேன். ஏன்னா அந்த அடுப்புக்கு பார்த்திங்க அப்படின்னா சில டைங்களில் எப்படி எரியும்னே தெரியாது, அடி பிடிச்சிக்கிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு பழகிருச்சு பிரியாணி பண்ணி. ஸோ ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலேயே வதக்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா மல்லி இலை, புதினா இலை 2யும் சேர்த்து நல்லா இது கூடவே வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்க அப்படின்னா நல்லா வதங்கலை அப்படின்னா அந்த இஞ்சி பூண்டோட வாசம் வந்து அந்த பிரியாணியில் அப்படியே வரும், நல்லா இருக்காது டேஸ்ட்டு. ஸோ அதனால் இந்த மாதிரி தான் பிடிக்கும் இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே. ஸோ நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. தக்காளி பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ ரேஷியோ வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தான் தக்காளியும் எடுக்கணும். தக்காளி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஒரு தக்காளி கம்மி பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னு பார்த்திங்க அப்படின்னா தக்காளி சாதம் மாதிரி போயிடும். ஸோ ஒரு தக்காளி கம்மி பண்ணியே சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர், அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா காரத்துக்கு தக்கன வரமிளகாத்தூள். நான் பண்ணுற இந்த 1.25 கிலோ பிரியாணிக்கு பார்த்திங்க அப்படின்னா மட்டனில் ஆல்ரெடி 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் கலந்துட்டு பிரியாணி மசாலா நான் அடித்து வச்சுருக்கிறேன். அந்த பிரியாணி மசாலாவில் என்னென்ன சேர்த்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜாவித்ரி, நட்மங், அது கூடவே வந்துட்டு பிரியாணி இலை, இதெல்லாம் சேர்த்து அடித்து மசாலாவாக எடுத்தாச்சு. ஸோ அதை தான் வந்து இது கூட ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்படி ஆட் பண்ணும்போது இனிமேல் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஏலக்காயெலாம் போட்டு அடிச்சிருக்கிறேன். ஸோ ஏலக்காய் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன். அந்த ஒரு மாதிரி ஏலக்காயோட இது வந்து திரியாக இருக்கும் அப்படிங்கிறனால ஜலிச்சுட்டு அதுக்கப்புறமா இது கூட ஆட் பண்ணியிருக்கிறேன் பிரியாணி மசாலா. ஸோ இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மட்டன் சேர்த்துக்கோங்க. மட்டனை சேர்த்துட்டு தயிர் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். அடுத்து எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி வச்சுக்கலாம். நான் பார்த்திங்க அப்படின்னா கேஜியில் அளவு எடுத்தாலும் ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா டம்ளரில் தான் அளந்து எடுப்பேன். ஸோ அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா
தண்ணி வந்து அளந்து ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெயிட் மிஷின்லேயும் வச்சு எடுத்துருவேன். இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா டம்ளர்லேயும் வந்து அளந்து வந்து எடுத்துப்பேங்க. தயிர் சேர்த்தாச்சா தயிர் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கலாம். கலந்து விட்டுட்டு தண்ணி பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இதில் 5 டம்ளர் ரைஸ் எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். மட்டன் வேக வச்சுருப்போம் இல்லையா, அந்த தண்ணி கூடயே தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது இந்த ஸ்டேஜில் கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் அப்படி காரம் இதாக இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா லைட்டாக பிரியாணி மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா சேர்த்து விட்டுட்டு இது கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ரைஸ் போட போகிறோம். ஸோ நல்லா கலந்து உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்திங்க அப்படின்னா நல்லா தூக்கலாகவே போட்டுக்கோங்க. ஸோ இப்போ மூடி போட்டுட்டு நல்லா கொதி வர்ற வரைக்கும் விட்டுறலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது நல்லா கொதி வந்துருச்சு இல்லையா, இப்போ வந்து நம்ம ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு ரைஸை வந்து சேர்த்துக்கோங்க. அடுப்பையும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சிட்டு ரைஸை சேர்த்துட்டு திரும்பவும் சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், எனக்கு வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு தண்ணி வந்து ரைஸும் தண்ணியும் ஈக்குவல் ஆனதுக்கப்புறமா நம்ம தம் போட்டு பிரியாணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் தம்மில் வச்சு இறக்கிட்டு எடுத்தோம் அப்படின்னா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. ரைஸை சேர்த்துட்டு மூடி போட்டாச்சு. இந்த தண்ணியும் ரைஸும் வந்து ஈக்குவல் ஆனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து இந்த அளவுக்கு வந்துருச்சு இல்லையா, இப்போ மூடி போட்டு அடுப்பையும் குறைச்சி வச்சு தம் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து எடுத்தோம் அப்படின்னா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ எங்கள் வீட்டில் பிரியாணி பிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் வீட்டில் 3 பேருமே பிரியாணி பிரியர்கள் தான் சொல்லணும். பிரியாணினா நல்லாவே சாப்பிடுவாங்க. ஸோ பிரியாணி ரெடிங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்மளுக்கு அஸ் யூஷுவல் என்னென்னா ரசமும் சைட் பை சைடு வச்சாச்சு. ரசம், ஒயிட் ரைஸ், அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ரைத்தா, பிரியாணி. ஸோ இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்சு. நான் பார்த்திங்க அப்படின்னா சாப்பிடும்போது வீடியோ எடுக்கலை. சரி ஓகே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறமா தான் வீடியோ எடுத்தேன். ஸோ அதனால தான் எல்லாம் கம்மியாக இருக்குது. ஸோ ரசம், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி, ஒயிட் ரைஸ், அடுத்து வந்து ரைத்தா. இவ்வளோ தாங்க, சிம்பிளாக வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் போல் பணியாரத்துக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, ஸ்வீட் பணியாரம் மாதிரி பண்ணலாம், சரி செஞ்சு காட்டிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வெல்லம் எடுத்துகிட்டு தண்ணி லைட்டாக சேர்த்து இதை வந்து அதாவது பாகு பதம்லாம் தேவையில்லை, லைட்டாக கரைஞ்சிக்கிட்டால் போதும். கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த மாவு கூட சேர்த்து கலந்து பணியாரம் ஊற்ற போகிறோம். எங்கள் ஊர் சைடெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பணியாரத்துக்கு கருப்பட்டி பால் அப்படின்னு கொடுப்பாங்க. இந்த மாதிரி கருப்பட்டியை காய்ச்சிட்டு அது கூட சுக்கு, ஏலக்காய் தூள் இதெல்லாம் போட்டு வச்சுட்டு நல்லா தண்ணியாக இருக்கும். நார்மலாக வந்து பணியாரம் ஊற்றி அதை வந்து இந்த கருப்பட்டி பாலில் கொடுப்பாங்க. எத்தனை பேர் ஊரில் வந்து இந்த மாதிரி கருப்பட்டி பால் ஊற்றி பணியாரம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா அந்த பாகை வந்து இந்த மாவில் சேர்த்துட்டேன். இதில் உப்பு போட்டு கலந்துட்டு அது கூடவே இந்த பாகையும் சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கோங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா பணியாரம் அப்படின்னா கருப்பட்டி பால் இல்லாமல் இருக்காது. எங்கள் அம்மாவோட ஃபேவரேட் பணியாரம் கருப்பட்டி பால். நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சரி குழி பணியாரம் ஸ்வீட் பணியாரமாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சுங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா முன்னாடியே வந்து கல்லெல்லாம் பழக்கி வச்சுட்டேன். அதுக்குமே வந்து முன்னாடியே வீடியோ போட்டிருப்பேன். இது பார்த்திங்க அப்படின்னா நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த கல் தான் இது. இண்டோலியம் பணியார கல் தாங்க. ஒரு 2-3 டைம் வந்து கொஞ்சம் நல்லாவே வரல. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஊற்ற வர ஆரம்பிச்சிருச்சு, நல்லாவே வந்துச்சு. சரி இன்றைக்கி ஸ்வீட் பணியாரம் எப்படி வருதுன்னு தெரியலை. சம்டைம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்வீட் பணியாரம் வந்து போய் ஒட்டிக்கும், கல்லுங்களில் வராது. ஸோ அந்த பயம்தான் எனக்கு. ஸோ அதனால் வந்து சரி இன்றைக்கி ஊற்றிடலான்னு சொல்லிட்டு ஊற்றியாச்சு. ஆனால் ரொம்ப சூப்பராக வந்துருச்சு பணியாரம். நம்ம கடைங்கள்லாம் பார்த்தோன்னா தெரியும், இந்த மாதிரி டம்ளரில் ஊற்றி தான் ஊற்றுவாங்க. ஸோ ஏன்னா மாவெல்லாம் வந்து சிந்தாது. அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொரு குழியில் ஊற்றும் போது இந்த மாதிரி ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு மொத்தமாக ஊற்றிக்கலாம். நான்லாம் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா பணியார பாட்டினே சில பேர்லாம் வருவாங்க. காலையில் பணியாரம், கருப்பட்டி பால் அது இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதை சாப்பிட்டுட்டு கூட ஸ்கூலுக்கெல்லாம் போயிருக்கிறேன். ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய கடையில் பணியார சட்டியை வச்சுட்டு கருப்பட்டி பணியாரம், இந்த பணியாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முன்னாடிலாம் வந்துட்டு தெருவாக வந்து பாட்டிங்க தான் வருவாங்க. பாட்டிங்க அப்படி இல்லைனா விற்றுட்டு தான் வருவாங்க. எங்கள் ஊர்லேயே நிறைய பேர் விற்பாங்க. ஸோ காலையில் அதை சாப்பிட்டுட்டு தான் ஸ்கூலுக்கு போகிறது. அந்த மாதிரி தான் வந்து சில ஞாபகங்கள்லாம் இருக்கும். எங்கள் வீட்லேயுமே வந்து எங்கள் அம்மா வந்து பணியாரம் பண்ணாங்க அப்படின்னா இப்போ தான் வந்துட்டு சட்னி, கார பணியாரம் அந்த மாதிரி. முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கருப்பட்டி பால் தான். கருப்பட்டி பால்னால் அந்த கருப்பட்டியை தண்ணியில் போட்டுட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அது தண்ணியாக தான் இருக்கும். அது கூடவே சுக்கு,
சுக்கு பொடி, ஏலக்காய் தூள் இதுதான் போட்டிருப்பாங்க. லைட்டாக மிளகு வந்து தட்டி போட்டிருப்பாங்க. ஸோ அவ்வளோ நல்லது அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதை வந்து டீ மாதிரி கூட சம்டைம்ஸ் அதை அப்படியே சாப்பிடுவாங்க. இதை வந்து இந்த பணியாரத்தை உள்ளே ஊற போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போல்லாம் வந்து எங்கே இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா இது என்னது ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. பட் முன்னாடி இருந்தவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட பணியாரமும் ரெடி ஆகிடுச்சுங்க. பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சுட சுட எடுத்தும் சாப்பிட்டு பார்த்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம யூஷுவலாக பார்த்திங்க அப்படின்னா இட்லி மாவு இருக்குல்ல அதில் தான் வந்து பணியாரம் பண்ணுவோம். அதில் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி தனியாக பணியாரத்துக்கு மாவு அரைச்சி பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பணியாரமும் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் இட்லிக்கு அரைக்கும் போது இதையும் சேர்த்து அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுனாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த விளாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.